அது ஒரு கார்த்திகை மாதம். சிவனிடம் ஒரு பஞ்சாயத்து வந்தது. பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனை நோக்கி காத்திருந்தார்கள். கண் திறந்த சிவன் அவரை நோக்கி என்னவென்று கண்களாலே பார்வையாலே கேட்டான். அப்போது அவர்கள் சொன்னார்கள், எங்களில் யார் பெரியவர் என்று. ஒரு கணம் திகைத்து போனார் சிவபெருமான். ஏன் இந்த கேள்வி இந்த நேரத்தில் என்று அவர்களை நோக்க, பதில் சொல்லுங்கள் இறைவா அப்படி என்று பதில் சொல்ல, இறைவன் சொன்னார், எல்லோரும் திருவண்ணாமலைக்கு வாருங்கள், உங்களுக்கான பதிலை நான் அங்கே உரைக்கிறேன் என்று சிவபெருமான் சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். திருவண்ணாமலைக்கு ஏன் செல்ல வேண்டும், சிவன் ஏன் இங்கே வர சொன்னார் என்று குழப்பத்தோடு பிரம்மனும் சரி விஷ்ணுவும் சரி அங்கே சென்றார்கள். அங்கே மலை மீது மலையாக காட்சியளித்தார் சிவபெருமான். மலையாக நின்ற சிவபெருமானிடம் விஷ்ணுவும் பிரம்மாவும், நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே, நீங்கள் மலையாக இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். இதோ நான் இங்கு அக்கினி பிழம்பாக ஆதியும் அந்தமாக எழுந்து நிற்கப் போகிறேன். என் ஆதியும் அந்தத்தையும் யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களே பெரியவர்கள் என்று சிவன் உரைத்தான். சவாலை ஏற்றுக்கொண்டனர் இரு தேவர்களும். இருவரும் ஒருவர் பாதாளத்திற்கும் ஒருவர் மேல் உலகத்திற்கும் சென்றனர். பிரம்மா மேல் நோக்கி சென்றார், விஷ்ணு பாதாளத்தை நோக்கி சென்றார். இருவரும் தேடியும் சிவபெருமானின் ஆதியும் அந்தத்தையும் காண முடியவில்லை. ஒரு கட்டத்தில் மீண்டு இருவரும் ஏற்கனவே சந்தித்த இடத்திற்கே வந்து மலையை நோக்கி, இறைவா, உங்களுடைய ஆதியும் அந்தியும் நான் காண முடியவில்லை, நீங்கள் மீண்டும் வாருங்கள் என்று கூற, சிவபெருமான் அங்கு நெருப்பு பிளம்பாக ஒளி வெள்ளமாக காட்சியளித்தார். அந்த காட்சியில் அகமகிழ்ந்த இருவரும் கைகூப்பி இறைவனை வணங்கினர். இப்போது புரிகிறதா, இந்த உலகில் யாரும் யாருக்கும் பெரியவர்கள் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் பறைசாற்றினார். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த உண்மையை உலகிற்கு எங்கள் மூலம் நீங்கள் உணர்த்திவிட்டீர்கள் என்று சிறுமானை நோக்கி அவர்கள் வணங்கி சென்றார்கள். முப்பெரும் தேவர்கள் மூலம் உணர்த்தப்பட்ட இந்த உண்மை தான் நாம் திருவண்ணாமலையில் விளக்கேற்றி கார்த்திகை தீபமாக கொண்டாடி வருகிறோம். இதே நாளில் எல்லோர் வீட்டிலும் கார்த்திகை தீபம் ஏற்றி மகிழ்கிறோம்.